படத்தோட ஆரம்பத்துல நல்லா இருட்டா இருக்கிற ஒரு பகுதியில ஒரு பொண்ணு நல்லா பயந்து போய் கண்ணுல மொத்தம் கண்ணீரோட யாராவது என்ன காப்பாத்துங்கன்னு தொண்டை கிளி அந்த இடத்துல கத்திக்கிட்டு இருக்கிறா. எப்படியும் இங்க யாரும் வரப்போறது இல்லைங்கிற உண்மை தெரிஞ்சாலும் யாராவது வந்துட மாட்டாங்களான்னு சொல்லி அவ அந்த இடத்துல உதவிக்காக கத்திக்கிட்டே இருக்க. கையில ஒரு மொபைல் கூட வச்சிருந்துருப்பா. அதை வச்சு யாருக்காவது கால் பண்ணலான்னு பார்த்தாலும் சரியான சிக்னல் கிடையாது போல. கொஞ்ச நேரம் அப்படியே பயந்துட்டு உட்காந்துருக்கும் போது டக்குன்னு ஏதோ ஒண்ணு அவளை இழுத்துட்டு போகுதா. அப்படியே சீன் கட் பண்ணா ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு நல்ல அடர்ந்த காட்டு பகுதியில பறவைகள் கத்துற சத்தத்துக்கு நடுவுல ரொம்ப லேசா அந்த பொண்ணு அலற அந்த ஒரு சத்தமும் கேக்குது. அடுத்த சீன்ல ஒரு ஸ்விம்மிங் பூல்ல ஸ்டேசிங்கிற ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ கூட சும்மா காட்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாளா. அதுவே சன்கிளாஸ் போட்டுட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல சன் பாத் எடுத்துட்டு இருக்கிறாள். அவ நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃபிரெண்ட். அவ பேரு ஏமி. நம்ம ஹீரோ கூட அந்த ஸ்டேசி கேம் ஆடிக்கிட்டு இருந்தால. அந்த ஸ்டேசிக்குமே எரிக்னு சொல்லி ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருப்பான். 3 பேரும் ஒன்னா சேர்ந்து நம்ம ஹீரோவை அந்த இடத்துல பயங்கரமா கலாய்ச்சி தள்ளிக்கிட்டு இருக்க. அப்ப இந்த ஏமி இருக்கிறாள் நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃபிரெண்ட். அவ காதுல போட்டிருந்த இயரிங்க காணோம். எங்க போச்சுன்னு சொல்லிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் தேடிட்டு இருக்கும் போது இவங்க இப்படி அந்த இயரிங்க தேடிட்டு இருக்கிற விஷயத்த அங்க மேத்யூ அப்படிங்கிற ஒரு பையன் ஓரமா இருந்து கவனிக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு மேல அதை தேடுறதை விட்டுட்டு ஏமி அவ பாட்டுக்கு ட்ரிங்க்ஸ் குடிச்சுக்கிட்டு இருக்க. அந்த மேத்யூ அங்க வந்து இந்த இயரிங்க நீங்க தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னு அதை கொடுத்துட்டு அங்க இருந்து அவன் போக பார்க்க நம்ம ஹீரோ நன்றி சொல்ற விதமா தலை வந்து ஒரு சிப் அடிக்கிறியா என்னன்னு அவனுக்கு கொஞ்சம் ஊத்தி தராங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த பொண்ணுங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு அவன் கேட்கும் போது பாய் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஏன் தெரியல நீ தனியா வந்திருக்கியான்னு கேட்கும் போது இல்ல என்னோட பிரதர் கூட வந்தேன். ஆனா என் பிரதர் இங்க இருக்கிற அவனோட ஆளை கூட்டிட்டு எங்கேயோ கிளம்பிட்டான். அந்த பொண்ணு ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் ஆமா. அதனால இந்த இடத்துல ஏதோ ஒரு எக்ஸ்கவேஷன் நடக்குது. ஒரு சின்ன ரிசர்ச் பண்ண போறேன்னு ஏதோ பழங்காலத்து மாயன் கோயில ஒன்னு தேடி போயிருந்திருக்காங்கன்னு சொன்னான். அதுக்கு நம்ம ஆளுங்களா என்னது மாயன் கோயிலா அதெல்லாம் இருக்கா என்ன இன்னும் ஆளுங்க நம்பிட்டு இருக்கிறாங்கன்னு அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அதுக்கு மேத்தியும் அப்படிதான் ஏதோ சொன்னாங்க. பட் இருந்தாலும் அவங்க போற அந்த இடத்தோட மேப் வந்து கைட் புக்லயே கிடையாது. அந்த இடமே ரொம்ப கான்பிடென்ஷியல் அத்தாரிட்டிஸ் மட்டும்தான் அலௌடுன்னு சொன்னாங்கன்னு சொல்லும் போது நம்ம எரிக்கு கொஞ்சம் ஆர்வம் வந்துடும். அந்த மாதிரியான ஒரு இடம் இருந்ததுன்னா கண்டிப்பா அங்க போய் பார்க்கலாமேன்னு சொல்லி எல்லாரும் இன்ட்ரெஸ்ட் காட்ட இதை கவனிச்ச மேத்யூமே உங்களுக்கு மேபி அங்க போறதுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா வேணும்னா எங்க கூட நீங்க வரலாம். ஏன்னா நாளைக்கு நான் அந்த இடத்துக்கு போகலான்னு இருக்கிறேன். நம்ம ஹீரோவும் ஓகே மத்தவங்க எல்லாம் போகலான்னு சொன்னா கிளம்பலான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் பர்சனலா கேட்பானா. எல்லாருமே சரின்னு சொல்லிடுவாங்க. அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் அந்த ஏமி பொண்ணு மட்டும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஓகே போகலான்னு சொல்லுவாளா. அதுக்கப்புறம் அப்படியே அன்னைக்கு நைட்டு ஈவினிங் ஆக பீச் ஓரமா உட்காந்துட்டு கப்பிள்ஸ் போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமே இன்னும் கொஞ்ச நேரம் அந்த இடத்துல பார்ட்டி எல்லாம் போயிட்டு இருக்கும். சரக்குலாம் அடிச்சுட்டு நம்ம ஏமி இருக்கிறாள் அவ ஹீரோவை டான்ஸ் பண்றதுக்காக கூப்பிடுவாளா. என்னப்பா இருக்கிற எல்லாரும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்த பாக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டான்ஸ் பண்ண மாட்டான்பானா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஏமி அங்கிட்டும் இங்கிட்டும் தள்ளாடிட்டு இருந்தவ ஒரு பாயிண்ட்டுக்கு மேல பொத்துன்னு கீழே விழுக. சரி இது வேலைக்கு ஆகாது இவளுக்கு போதை ஓவர் ஆயிருச்சுன்னு கமான் ஏமி வா போகலான்னு நம்ம ஹீரோ கூப்பிட அவ வரமாட்டேன் நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சுக்கிட்டு இருப்பாளா. சரி அதான் எரிக்கும் ஸ்டேசி இங்க இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நீ இங்கே இரு நான் போய் முதல்ல தூங்குறேன்னு அங்கிருந்து போயிருவான். அதுக்கப்புறம் அந்த ஏமி எந்திரிச்சிட்டு போதை இல்ல என் கூட யாருமே டான்ஸ் ஆட மாட்டேங்கிறாங்கன்னு அந்த மேத்யூ இருக்கிறான்ல அவனை கூப்பிட்டு அட்லீஸ்ட் நீயாவது என் கூட வந்து டான்ஸ் ஆடுன்னு சொல்லிட்டு அவங்க கூட டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது எரிக்கும் ஸ்டேசியும் அங்கேதான் உட்காந்துக்கிட்டு என்னதான் பண்றாங்கன்னு பாத்துக்கிட்டே இருக்க. போதையில ஏமி மேத்யூவை கிஸ் பண்ண போக ஆஹா நண்பன் காதலியை காப்பாத்தணும்னு உள்ள இறங்கிய ஸ்டேசி தான் போதும் போதும் அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்துறா. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ ஜாகிங்லாம் முடிச்சுட்டு வரும்போது அங்க பீச்ல 2 பேர் மட்டையை கிடக்கிறத கவனிக்கிறானா. அதுக்கப்புறம் அவங்க தங்கி இருக்க ஹோட்டல் ரூமுக்கு வரும்போது அங்க வெளியிலேயே உட்காந்துக்கிட்டு மேத்யூவும் அவனோட ஃப்ரெண்டும் இவங்க இப்ப போக போற அந்த மாயன் கோயிலுக்கான ஒரு சின்ன மேப்பை ஒன்னு டிரா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எதுக்குன்னா நம்ம ஹீரோ இப்ப 2 பேரை குடிச்சிட்டு மட்டையை வைக்கிறத கவனிச்சான்ல அந்த 2 பேரும் இந்த மேத்யூவோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸ். சோ அவங்களும் இங்க வரதா இருந்திருக்கு. எங்கேயாவது போதை தெரிஞ்சதுன்னா திருப்பி இந்த மேப்பை பார்த்தா எந்திரிச்சு வருவாங்கன்னு அந்த மேப்பை கொண்டு போய் அவனுங்க தலை கீழே வைக்கிறானுங்க. அதுவே இங்க நம்ம ஸ்டேசி இருக்கிறாள் அவெல்லாம் எந்திரிச்சு கிளம்பி ரெடி ஆயிட்டா. எரிக்கையும் அப்படியே திட்டிக்கிட்டே சீக்கிரம் எந்திரி எங்கேயாவது ஹீரோ பையன் வந்தா அப்படின்னா அவன் கோவத்துக்கு ஆளாக வேண்டாம். அவன் சும்மாவே ஒரு டென்ஷன் பார்ட்டி எங்கேயாவது கத்திக்கிட்டு இருக்க போறான்னு 2 பேரும் தயாராகிறாங்களா. அதுவே நம்ம ஏமி கக்கூஸ்ல உட்காந்து வாமிட் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ எதுவுமே கண்டுக்காம என்னமா நேத்து ஜாலியா என்ஜாய் பண்ணதுக்கு இப்ப விதி வச்சு விளையாடுதா சரி சரி சீக்கிரம் வாமிட் பண்ணிட்டு ரெடி ஆகுன்னு சொல்லுவானா. உனக்கு மனசாட்சியே இல்லையாடா சரி நான் வரல நீங்க மட்டும் போயிட்டு வாங்கன்னு சொல்லும் போது என்னடி பேசிட்டு இருக்கிற இன்னைக்குதான் வெக்கேஷனோட கடைசி நாள்ல நீ என் கூட இல்லாம இருப்பியா என்ன. இல்லடா ஏதோ உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு நான் இங்கே இருக்கிறேன்னு சும்மா ஏதாவது புக்கு படிச்சுட்டுன்னு சொல்ல. கடைசி நாள் வெக்கேஷனா நீ புக்கு படிச்சுட்டு ரூம்லயே இருக்க போறியா அதெல்லாம் முடியாதுன்னு அவன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருப்பானா. அவ போய் பெட்ல படுத்துக்கிட்டு இங்க பாரு நீ ஏற்கனவே ட்ரெஸ் எல்லாம் போட்டு தயாராயிட்ட இனிமேல் நான் எப்ப கிளம்பி எப்ப வருது அதனால நான் வரலன்னு சொல்ல. இவ்வளவு நேரம் கொஞ்சம் ரூடா பேசிக்கிட்டு இருந்தவன் அப்படியே நேரா கிட்ட போயிட்டு பாசமா நீ வரல அப்படின்னா நானும் போக மாட்டேன்னு சொல்லுவானா. ஓ அப்படி வரையா சரி உன்னோட ஹாப்பினஸ் எதுக்கு கெடுக்கணும்னு அவளும் வரணும் ஒத்துக்கிறாளா.
முதல்ல ஒரு பஸ்ல நேரா ஒரு இடத்துக்கு போய் இறங்குறாங்க. ஓகே, இப்போ இங்க இருந்து அந்த இடத்துக்கு போகணும்னா மேபி ஒரு 18 கிலோமீட்டராவது ஆகும். ஏதாவது டாக்ஸி தான் பிடிச்சு போய் ஆகணும்னு அந்த மேத்யூ நம்ம ஹீரோ கிட்டையும் எரிக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருப்பானா. அப்பதான் அந்த இடத்துல ஒரு மஞ்சள் கலர் ஜீப் ஒண்ணு இருக்கும், அதுதான் டாக்ஸி போல. யோ யாராவது இருக்கிறீங்களான்னு விண்டோவை தட்டிக்கிட்டு இருந்தா சைட்ல இருந்து ஒரு நாய் கடிக்கிறதுக்காக வரும். அந்த ஆள்கிட்டயுமே தலைதோ இந்த இடத்துக்கு தான் நாங்க போய் ஆகணும்னு மேப்ல அந்த இடத்த காட்டும் போது அந்த இடத்துக்கு அதெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிடுவானா. வாய்ப்பு இல்லையா, இத புடி அப்படின்னு அந்த மேத்யூவோட ஃப்ரெண்டு காசு நீட்ட. ஓகே போலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு எல்லாரையும் வண்டியில தூக்கி போட்டுக்கிட்டு நேரா போக ஆரம்பிக்கிறான். போயிட்டே இருக்கும்போது நல்ல ஒரு சமவெளி பகுதி மாதிரி தான் ஆரம்பிக்கும். ஆனா அதுக்கப்புறம் இன்னும் டீப்பரா காட்டுக்குள்ள போக இறுதியா அந்த காட்டுக்குள்ள ஒரு கைவிடப்பட்ட கார் ஒண்ணு இருக்கும். இதுக்கு மேல போக முடியாது, எல்லாரும் சீக்கிரம் இறங்குங்கன்னு இறக்கி விட்டுட்டு அவர் அங்க இருந்து கிளம்ப. அப்ப ஏமி ஆமா டிரைவர் போயிட்டாருன்னா எப்படி நம்ம திருப்பி போறதுன்னு கேட்கும்போது ஹீரோ தான் அதுக்குதான் உசாரா அவரோட பிசினஸ் கார்டை வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்ல. டே சிக்னலே கிடைக்காத இடத்துக்கு எதுக்கடா பிசினஸ் கார்டுன்னு கேட்கும்போது நம்ம மேத்யூ கமான் என்கிட்ட ஒரு சேட்டலைட் போன் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம்பா. அப்ப அந்த மேத்யூ அங்க இருக்கிற ஒரு ஜீப்பை சும்மா எட்டி பாக்குறானா. அதுக்கு ஹீரோவுமே ஏன் தல அதுதான் உன் பிரதரோட ஜீப்பான்னு கேட்க அவனும் கொஞ்சம் சோகமா அப்படிதான் தெரியுது, வா போய் பார்க்கலான்னு உள்ள இறங்க ஆரம்பிக்கிறானுங்க. கொஞ்சம் தூரம் உள்ள தொடர்ந்து நடந்து போய்கிட்டு இருக்க ஏமி மேத்யூ கிட்ட ஆமா இன்னும் எவ்வளவு தூரம் நடக்கணும்னு கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இந்த மாயன் மக்கள் எல்லாரும் ஒரு காட்டுவாசியா உள்ள வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அவங்களோட வில்லேஜுக்கு போனா அதுக்கப்புறம் பக்கத்துல தான் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஒரு நீரோட ஒண்ணு இருக்குமா, அங்க போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப அங்க 2 சுட்டி குழந்தைகள் இருக்கிறத கவனிக்கிறாங்க. நம்ம ஸ்டேசியுமே அவங்க கிட்ட பேசலாம் அப்படிலாம் முயற்சி பண்ண அவங்க உம்முன்னு பாத்துக்கிட்டே இருப்பாங்களா. அதுவே மேத்யூ எங்க மேப்ல இருக்கிற வழியை காணோம் அப்படின்னு யோசிக்கும் போது அங்க சைட்ல புதருக்குள்ள ஏதோ வழி போற மாதிரி தெரியுமா. உடனே அந்த செடிகள்லாம் விலைக்கு பாக்குறான். ஆமா இங்க பாடுற ஒரு வழி போகுதுன்னு அவங்க அதை கண்டுபிடிக்கும் போது அந்த 2 சின்ன பசங்கள்ல ஒரு பையன் வேகமா உள்ள ஓட ஆரம்பிக்கிறான். யாராவது அந்த குழந்தைய பயமுறுத்திட்டீங்களா? இல்ல அப்படின்னு யோசிச்சுட்டு எல்லாரும் அந்த பாத்துல நடக்க ஆரம்பிக்க நம்ம ஏமிக்கெல்லாம் லைட்டா சந்தேகமாவே இருக்கும். நடுகாட்டுக்குள்ள தெரியாத ஒரு வழிக்குள்ள சரி வரேன் அதான் இவ்வளவு தூரம் வந்தாச்சுன்னு நம்ம ஹீரோ கூட உள்ள போக ஆரம்பிக்க அப்படி தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும் போதும் நம்ம எரிக் தான் உண்மையாலுமே அந்த மாயன் மக்கள் எல்லாம் இன்னும் உயிரோடவா இருப்பாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், ஏதோ ஒரு நோய் வந்து செத்து போயிட்டாங்களாமாப்பா அப்படின்னு சும்மா அவன் பாட்டுக்கு ஜோக் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பான். இறுதியாக அவங்க வர வேண்டிய அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க ஒரு சின்ன பிரமிட் மாதிரி ஒண்ணு இருக்கு. அப்படின்னா இதுதான் மாயன்ஸோட கோயிலானு அதை பார்த்து பயங்கர ஹாப்பியானவங்களும் நம்ம ஏமி இருக்கிற எல்லாரையும் அந்த கோயிலோட வச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்கிறாளா. அப்போ மேத்யூ அந்த கோயிலுக்கு மேல உச்சியில ஏதோ ஒரு டென்ட் இருக்கிற மாதிரி கவனிக்க திடீர்னு அந்த காட்டுக்குள்ள இருந்து எவனோ ஒருத்தன் குதிரை மூலமா வந்துட்டு அவங்களெல்லாம் பயங்கரமா பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறானா. அந்த ஆள் என்ன பாச பேசுறான் அப்படின்னு அவங்களுக்கு சுத்தமா ஐடியா இல்ல, பட் கண்டிப்பா திட்டுறான்னு புரியுது. ஒருவேளை காசு தான் கேட்கறானோன்னு யோசிச்சுட்டு நம்ம ஹீரோவும் காசு எடுத்து நீட்னா அவன் வாங்குற மாதிரி தெரியலையா. சீரியஸ்னஸ் புரியாம ஏமி ஒரு பக்கம் போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது காட்டுக்குள்ள இருந்து இன்னும் 2 பேர் வரானுங்க. ஒருத்தன் கையில என்னன்னா கன்னு, இன்னொருத்தன் கையில என்னன்னா வில்லம்பெல்லாம் இருக்கு. என்ன எலவுடா பேசுறாங்கன்னு ஒன்னும் புரியாம இருக்க நம்ம ஹீரோவும் அந்த மேத்யூ கிட்ட போன்ல உங்க அண்ணனோட போட்டோ இருந்தா காட்டுடா, அவனதான் தேடி வந்திருக்குன்னு சொல்லுவாங்க போது சரின்னு மேத்யூவும் அவனோட அண்ணனோட போட்டோவை காட்டுறானா. இவனதான் தேடி வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்கேன். நம்ம ஏமி இவங்க எல்லாரையும் போட்டோ எடுத்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி வந்துகிட்டு இருப்பாள். திடீர்னு அந்த தாடிக்காரன் நம்ம ஏமியை பிடிச்சி பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறானா. இவங்க யாருக்கும் ஒண்ணுமே புரியாம இருக்க மேத்யூவோட ஃப்ரெண்டு தான் ஒருவேளை போட்டோ எடுத்ததான் தப்பா போச்சோன்னு நேரா போய் ஏமி கிட்ட இருக்கிற கேமராவை வாங்கிட்டு வந்து அவங்க கிட்டே கொடுக்கலாம் அப்படின்னு கிட்ட வந்தா அவன் நெஞ்சில ஒரு அம்பு பாயும். அடுத்த செகண்டே அவன் தலையில புல்லட்டும் இறங்கி அவனையும் சாவடிக்கிறாங்க. என்னன்னா போட்டோ எடுத்துக்கிட்டே ஏமி அங்க இருக்கிற செடிகள்ல கால் வச்சிருந்திருப்பா. அந்த செடிகள்ல அந்த மேத்யூவோட ஃப்ரெண்டுமே கால் வச்சிருந்திருப்பான். சோ அந்த செடிகள்ல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு இவங்க நினைக்கிறாங்க. அதனால நீங்க எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு கையை அசைக்கிறத பார்த்த நீ ஒருவேளை மேலதான் ஏற சொல்றானுங்கன்னு எல்லாருமே அந்த கோயில் மேல ஏறிடுறாங்க. இவங்க கீழே இறங்க கூடாதுன்னு அங்க காட்டுக்குள்ள இருந்து இன்னுமே சில மக்கள் வந்துட்டு இவங்களை டார்கெட் பண்ண கீழே இறங்கவே முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டவங்க மேல உச்சிக்கு வந்துடுறாங்களா. அங்க ஏற்கனவே ஒரு டென்ட் இருக்கும்ல, அங்க என்னதான் இருக்குன்னு செக் பண்ணும்போது யாரோ ஒருத்தர் இருந்த மாதிரி தெரியுது. அது ப்ராபபிலி நம்ம மேத்யூவோட அண்ணனா இருக்க சான்சஸ் இருக்குது. சரி உதவிக்காக யாரையாவது கூப்பிடுவான்னு போன் எடுத்தா ஆப்வியஸா சிக்னல் இருக்காதா. அதனால அந்த மேத்யூ கிட்ட தலை உன் போன் எடுறான்னு சொன்னா என் போனை தான் அந்த ஆள் புடுங்கிட்டானே, இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாம குழம்பி போக அப்போ அந்த கோயிலுக்கு நடுவுல ஏதோ ஒரு ஓட்டை இருக்கிறத கவனிக்கிறாங்க. ஒரு கிணறு மாதிரி அதுல கயிறு எல்லாம் கட்டி இருந்திருக்காங்களா. சரி உள்ளலாம் இறங்க முடியாதுன்னு இந்த காட்டுவாசி பசங்க இங்க இருந்து போறானுங்களா என்னன்னு பைனாகுலர் எல்லாம் வச்சு பார்த்தா அந்த இடத்துல லேடிஸ் எல்லாம் வந்துட்டு சமைக்கிறதுக்கான சாப்பாடு எல்லாம் கொண்டு வராங்க. சோ நம்ம ஆளுங்க இங்க மொத்தமா செத்து முடிகிற வரைக்கும் அவனுங்களும் இங்க இருந்து கிளம்புறது இல்ல போல. ஒன்னும் புரியாம வந்து ஓரமா உட்காந்துக்கிட்டு ஒருவேளை ஏதாவது பலி கீது கொடுக்குறானுங்களா. அப்படியே பலி கொடுக்குற மாதிரி இருந்தாலும் ஏன் இங்க மேல ஏறி வர மாட்டேங்கிறானுங்க, இல்ல எதையோ பார்த்து பயப்படுறானுங்கன்னா நம்மளை காப்பாத்துறதுக்கு யாராவது வருவாங்களா என்னன்னு யோசிக்க அதுக்கு ஹீரோ நாங்க ஏற்கனவே 2 குடிகார பசங்களுக்கு இந்த இடத்தோட இந்த லொகேஷனோட மேப்பை வச்சிருந்திருக்கோம். மேபி அவங்க வரலாம், அவங்க வரல அப்படின்னாலும் நம்ம ஹோட்டல் ரூமை இன்னும் செக் அவுட் பண்ணல, அதனால நம்ம வரலன்னு சொல்லிட்டு ஹோட்டல்காரங்க கண்டிப்பா போலீஸ்
போலீஸுக்கு கால் பண்ணுவாங்க. நாளைக்கு இல்லைன்னா நாளானைக்கு கண்டிப்பா நமக்கு போலீஸ் உதவி கூட வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவானா. ஏதோ நம்பிக்கையா சொல்றான்னு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் போது அந்த ஸ்டேசிக்கு தண்ணி தவிக்குமா. நம்ம எரிக் தான் தண்ணி எடுத்து கொடுக்க போனா ஹீரோ தடுத்துட்டு, இல்ல உயிர் வாழ்ற அளவுக்கு மட்டும் கொஞ்சோண்டு தண்ணி குடிச்சா போதும், நம்ம தாகத்துக்கு தண்ணி குடிக்க வேண்டான்னு சொல்லுவானா. அவன் என்னதான் கொஞ்சம் லாஜிக்கலா பேசுற மாதிரி இருந்தாலும், ஏன்னா ஃபுட் இல்ல, யாரு காப்பாத்த எப்போ வருவாங்கன்னு எதுவுமே தெரியாது. இருந்தாலும் லைட்டா அவங்க எல்லாரும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆக ஆரம்பிக்கிறாங்க, என்னடா இப்படி வந்து மாட்டிக்கிட்டமேன்னு. ஆனா அப்போ அந்த குழிக்குள்ள இருந்து ஒரு போன் ரிங் ஆகுற மாதிரி சத்தம் கேட்குமா. அந்த மேத்யூக்கு நல்லாவே தெரியும் இந்த ரிங் டோன் எங்க அண்ணனோடது அப்படின்னா மேபி அவன் உள்ள இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அங்க கிணறுல கட்டின மாதிரி கயிறு இருக்கும். அந்த கயிறை அந்த மேத்யூ அவன் உடம்போட சுத்திக்கிட்டு அவன் உள்ள இறங்க ஆரம்பிக்கிறான். மெதுவா உள்ள இறக்கிட்டு இருக்கும் போதுதான் ஏமி அந்த கயிறு கொஞ்சம் இத்து போயிருக்கிறத கவனிக்கிறான். சீக்கிரம் அவன் மேல தூக்குங்கடா, அது இது அந்த போதுறான்னு சொல்லக்குள்ளேயே அது அந்த மேத்யூ பொத்தனை கீழே உலக. என்ன அவனும் செத்துட்டானு சொல்லி அவங்களுக்கு லைட்டா பயம் வந்து எட்டி பார்ப்பாங்களா. அவன் அணத்துற மாதிரியான அந்த சத்தம் மட்டும் கேட்கும். ஓகே உயிரோட தான் இருக்கிறான்னு வேகமா அவனை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோ அங்க மிச்சம் இருக்கிற கயிறெல்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டு நம்ம பொண்ணுங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தங்க அப்போ உள்ள இறங்குங்க அப்படின்னு கேட்பான். ஏன்னா பொண்ணுங்க தான் வெயிட் கம்மியா இருப்பாங்க, கயிறு அப்பதான் தாங்கும்னு சொல்லி கேட்க வேற வழி இல்ல ஸ்டேசி நான் போறேன்னு ஒத்துக்கிறாளா. யாருக்குமே இதுல விருப்பம் இல்ல, இருந்தாலும் வேற வழி இல்லைன்னு சொல்லிதான் ஸ்டேசியும் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இறக்க ஆரம்பிக்கிறாங்க. அவளும் தொடர்ந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கீழே இறக்கலையா, என்னன்னா மொத்தமா கயிறு முடிஞ்சு போச்சு, சோ அதனால உன்னால தரையில குதிக்க முடியுமா என்னன்னு கேட்கும்போது அந்த மேத்யூவும் கீழே தான் இருக்கிறான். ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், அவனும் கொஞ்சம் கான்சியஸ்ல இருக்கேன். சரின்னு ஸ்டேசி மனசை கல்லாக்கிட்டு அந்த கயிறுல இருந்து இறங்க முயற்சி பண்ணும்போது கீழே விழுந்தாடுறா. கீழே விழுந்ததுல அங்க சில கிளாஸ் துண்டுகள்லாம் இருந்திருக்கும் போல, அது அவளோட முட்டிய நல்லா பதம் பார்த்துருச்சு. அப்படியே பல்லெல்லாம் கடிச்சிட்டு கால்ல இறங்கி இருந்திருக்க அந்த கிளாஸை ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே மேத்யூவை பார்த்தா அவன் என்னால என் 2 காலையும் உணர முடியலன்னு சொல்லுவான். உடனே ஸ்டேசியும் டே இவன் இவனோட முதுக உடைச்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன், அவனோட காலை அவனால அசைக்க முடியலடான்னு சொல்ல, இப்ப இது வேற ஒரு பெரிய பிரச்சனையா, ஒருவேளை ஒரு ஸ்ட்ரெச்சரை ஒன்று ரெடி பண்ணணும் அப்படின்னு இவங்களுக்கு தோணுது. இருந்தாலும் நம்ம ஏமி இருக்கிறாள், அவன் அந்த இடத்துல இருந்து புலம்பிக்கிட்டே இருக்கிறா. நம்ம தேவையில்லாம இங்க வெயிட் பண்ண வேண்டாம், நம்ம உதவிக்காக வந்து யாரையாவது கூப்பிடுவோம், ஏன்னா கீழே இருக்கிறவங்க கிட்ட சொல்லுவோம் அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு. வேகமா நம்ம ஹீரோவோட சொல் பேச்சு கேட்காம கீழே இறங்கி வந்து அவங்க கிட்ட பேச முயற்சி பண்ணா. மேலே ஏறுங்கன்னு அவனுங்க மிரட்டிக்கிட்டே இருப்பானுங்களா. சும்மா இருடி, அவனுங்க எல்லாம் புரிஞ்சுக்க மாட்டானுங்க அப்படின்னு இவனும் எவ்வளவோ சொல்றான். இருந்தாலும் அவ கேட்காம இருக்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேல பயங்கர காண்டாயி அங்க இருக்கிற செடிகளை புடுங்கி அங்க ஒரு குட்டி பையன் மேல தூக்கிறிய. உடனே அந்த ஆளுங்க எல்லாரும் அந்த குட்டி பையனையும் அது மேல ஏற சொல்லுவாங்களா. அந்த பையன் ஏற மாட்டேன்னு அடம் பிடிக்க அவனை கண்ணை வச்சு அதே இடத்துல போட்டு தள்ளிடுவாங்க. அவ்வளவுதான், பயத்துல 2 பேரும் மேல வந்துருவாங்க. சொல் பேச்சு கேட்காம கீழே இறங்கி போன ஏமி ஒரு பையனோட உயிரை காவு வாங்கிட்டா. இந்த செடிகளுக்கும் அந்த மக்களுக்கும் ஏதோ பஞ்சாயத்து போல அப்படின்னு அதை மட்டும் புரிஞ்சுக்கிறாங்களா. அங்க இருக்கிற மிச்ச மீதி கயிறுகள் எல்லாம் வச்சு ஒரு ஸ்ட்ரெச்சர் ஒன்னு ரெடி பண்ணி இருப்பாங்களா. அப்போ உள்ளுக்குள்ள இருந்து திருப்பி அந்த போன் ரிங் ஆகிற சத்தம் கேட்க அது எங்கதான் இருக்குன்னு ஸ்டேசியும் தேடி போறா. ஆனா அங்க ஏகப்பட்ட செடி கொடிகள் தான் வளர்ந்து இருக்குது, அவளால கண்டுபிடிக்க முடியாம இருக்க. சரி முதல்ல இவங்க 2 பேரையும் வெளியே கொண்டு வரும்னு நம்ம ஏமி இருக்கிறாள், அவளை அந்த ஸ்ட்ரெச்சருக்குள்ள வச்சு முதல்ல கீழே இறக்குறாங்க. உள்ள இறக்கிடுறாங்க, இருந்தாலும் ஒரு சில அடி மட்டும் கீழே இறங்கலையா, அதனால வேற வழி இல்ல. மேத்யூவை ஸ்டேசியும் ஏமியும் தான் தூக்கி வச்சு ஆகணும். அவனுக்கு வேற இடுப்பு உடஞ்சிருக்குதுன்னு தெரியுது, இருந்தாலும் வேற வழி இல்ல, கொஞ்சம் பல்ல கடிச்சுக்கியான்னு சொல்லிட்டு அவனை அப்படியே தூக்கி ஸ்ட்ரெச்சர்ல வைக்கிறாங்க. அவனுக்கு பயங்கரமா வலிக்குது. எல்லாரும் சேஃபா மேல வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அந்த மேத்யூவை செக் பண்ணி பாக்குறானா. அவனோட கால் 2 உடஞ்சு போச்சு. ரைட், இனிமேல அவனால எந்திரிக்கவே முடியாது. ஆனா இனிமேலும் இந்த ஸ்ட்ரெச்சர்ல இருந்து இவனை நவுத்துறதுங்கிறது கொஞ்சம் ரிஸ்கி தான், அதனால அவன் இங்கே இருக்கட்டும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா பேக்ல ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அப்பதான் அந்த மேத்யூவோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இறந்து போயிருப்பான்ல, அவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் நாளைக்கு காலையில 7 மணிக்கு இங்க இருந்து கிளம்புறதா இருக்கும். அதோட ஃபிளைட் டிக்கெட் அவன் பேக்ல தான் இருக்குமா. அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் அங்க குடிச்சிட்டு படுத்திருந்தானுங்களே, அவனுங்க 2 பேரு தான். சோ ஃபிளைட்டுக்கு எங்கட ஆளு வரலன்னு சொல்லிட்டு அந்த மேப்பை நாங்க ஏற்கனவே எழுதி வச்சிருந்திருக்கோம். இந்த இடத்துக்கு வரக்கு அவனுங்களுக்கு ஆர்வம் இல்லைனாலும் கண்டிப்பா தன்னோட நண்பன் ஃபிளைட்டுக்கு கூட வராம எங்க போனான்னு கண்டிப்பா தேடி வருவாங்க. அதனால இன்னைக்கு நைட்டு மட்டும் சமாளிச்சா போதுன்னு முடிவெடுக்கிறாங்க. அப்ப அங்க மேத்யூவோட அண்ணன் ஏதோ கைனடிக் எனர்ஜி மூலமா எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ற மாதிரி ஒரு மோட்டார் வச்சிருந்திருப்பான். அது மூலமா லைட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏமிக்கும் ஸ்டேசிக்கும் சரியான பயம், இருந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு காப்பாத்துறதுக்கு நமக்கு ஆளுங்க வருவாங்கன்னு கொஞ்சம் நம்பிக்கையோட படுத்து தூங்குறாங்களா. நைட்டாவது அந்த காட்டுவாசிங்க தூங்குவாங்களா என்னன்னு நம்ம எரிக்கும் போய் பாக்குறான். ஈவன் நம்ம ஹீரோவும் கீழே இறங்குறதுக்கு ஒரு 2-3 படிக்கு மட்டும் நின்னுகிட்டு இருக்க. அவனுங்க எல்லாரும் வெச்சக்கணும்
வாங்காம இவனுங்களை கீழே இறங்கவே விடக்கூடாதுன்னு சொல்லி முழிச்சுக்கிட்டே இருக்கிறானுங்க. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஏமி கொஞ்சம் நேரமா எந்திரிச்சு வந்துட்டா போல. ஹீரோவும் எந்திரிச்சுட்டு இயற்கை அழைப்புன்னு உரமா போய் சுச்சா போயிட்டு இருக்க. அப்ப அங்க ஏதோ மின்ற மாதிரி தெரியுமா, என்னன்னு பாக்குறான். ஒரு வாட்ச் கூடவே ஒரு டெட் பாடி இருக்கு. இருந்தாலும் ஏமி பின்னாடி வரும்போது யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கேன். அதுவே ஸ்டேசி தூக்கத்துல இருந்து எந்திரிக்கும் போது அப்ப அவ கால் ஏதோ ஊறுற மாதிரி இருக்குமா. போர்வையை விளக்குனா அது அந்த கொடிகளா இருக்கும். பயந்து போய் அவ கத்தும் போது பக்கத்துல தூங்கிட்டு இருந்த எரிக்கும் எந்திரிச்சிட்டு என்னடி ஆச்சு, என்ன அந்த வேர்கள் படர்ந்துருக்கான்னு சொல்லி அப்படியே அதை விலைக்கு விடுறான்னா பார்த்தா அவளோட காலில் அடிபட்டு இருந்ததுல அதுக்குள்ளேயே அந்த வேர்கள் வளர ஆரம்பிச்சிருக்கு. இப்படி என்னடா அவ கத்திக்கிட்டு இருக்கிறான்னு நம்ம ஹீரோவும் உள்ள வந்துட்டு பாக்குறான். அவனுக்கும் இது பயங்கர அதிர்ச்சி தான். அதுவும் அந்த செடி கால்குள்ள வளருதுன்னு சொன்னோன்னே அவனுக்கு ஒன்னும் புரியாம இருக்க. அப்ப அந்த மேத்யூ அங்க வெளியே நிக்கிற ஏமியை கூப்பிட்டு இங்க வாவன், என் காலில் ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தெரியுது, கொஞ்சம் இந்த போர்வையை விளக்கி விடான்னு சொல்லும் போது அவளும் விளக்குறா. அவனோட காலையும் அடிபட்டு இருந்திருக்கும்ல, ஃபுல்லாமே அந்த வேர்கள் வளர்ந்து அவனோட காலையே கம்ப்ளீட்டா அரிச்சுக்கிட்டு இருக்கும். ஏமி கத்தின சத்தத்துல நம்ம ஹீரோ வந்து பாப்பானா அவனுக்கும் சரியான அதிர்ச்சி தான். அதை கிளியர் பண்ணலான்னு பார்த்தாலும் அது மொத்தமா அந்த காலுக்கு உள்ளேயே வளர்ந்துருக்குது. என்ன பண்றேன்னு ஒன்னும் புரியாம இருக்க. அப்ப மறுபடியும் அந்த குழிக்குள்ள இருந்து அந்த மொபைல் ரிங் ஆகுற அந்த சத்தம் கேட்கும். இனிமேலும் நம்ம மறுபடியும் நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்க கூடாதுன்னு நம்ம ஹீரோ தான் 2 குச்சிகள்ல துணி எல்லாம் சுத்தி விஸ்கி ஒன்னு வச்சிருப்பாங்க போல, அதை யூஸ் பண்ணி ஒரு தீப்பந்த மாதிரி ரெடி பண்றாங்க. கயிறு தாங்காதுன்னு போன் எடுக்கிறதுக்காக முதல்ல ஏமியை உள்ள இறக்கி விட்டுட்டு துணைக்காக ஸ்டேசி அனுப்பி வைக்கிறாங்களா. இவங்க உள்ள போனோடனே மறுபடியும் அந்த மொபைல் ரிங் ஆகுற மாதிரி சத்தம் கேட்கும். அது ஏதோ கொஞ்சம் உள்ள இருந்து வர மாதிரியான சத்தமா இருக்குமா, என்னவா இருக்குன்னு பயத்திலேயே இவங்க 2 பேரும் அந்த தீப்பந்தத்தை புடிச்சிட்டு கொஞ்சம் உள்ள போக அங்க ஒரு சின்ன ஒரு வழி ஒண்ணு போற மாதிரி இருக்கும். நம்ம ஏமி தான் அந்த தடவை தைரியமா அந்த போனை எடுத்தே ஆகணும்னு அங்க இன்னொரு ஒரு ரூம் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளேயும் வரும்போது அங்க சைட்ல ஏதோ ஒரு பொண்ணு உட்காந்துருக்கிற மாதிரி தெரிய, ஏமா உயிரோட தான் இருக்கிறேன்னு சொல்லி அப்படியே போய் திருப்புனா அவங்க அப்படியே எலும்பு மாதிரி கிடப்பாங்க. ஆரம்பத்துல காமிச்சாங்களே ஒரு பொண்ணு, அது இந்த பொண்ணு தான். அவங்க கையில தான் அந்த மொபைலும் இருக்கும். வேகமா அதை கையில எடுத்துட்டு மொபைல் ஆன் பண்ணா அது பேட்டரி டெட் ஆகி அந்த போன் ஒர்க் ஆகல. ஆனா மறுபடியும் அந்த மொபைல் ரிங் சவுண்ட் கேட்க எங்கடா இருந்து வருதுன்னு அப்படியே ஏமி அந்த தீப்பந்தத்தை கொஞ்சம் சவுத்துக்கிட்ட கொண்டு போவால, அங்க சில பூக்கள்லாம் இருக்கும். அந்த பூக்கள்ல இருந்து தான் அந்த சத்தம் வருது அப்படின்னு ரியலைஸ் பண்ணவே அந்த பூவை எடுக்க போக அது டப்புன்னு அவளோட கையை பிடிச்சிரும். அவ்வளவுதான், அங்க இருக்கிற செடி கொடிகள் எல்லாமே வித்தியாசமா பண்ண ஆரம்பிக்க ஈவன் அவங்க கையில இருந்த தீப்பந்தத்தையுமே அது வாங்கிருமா. அவ்வளவுதான், அது இவங்களையும் பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ண அடிச்சு பிடிச்சு 2 பேரும் வேகமா கயிறு கிட்ட வந்துட்டு ப்ளீஸ் எங்களை இழுங்கடா அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்க அவனுங்களும் இழுக்க ஆரம்பிக்கிறானுங்க. எப்படியோ வேக வேகமா இழுத்து அந்த செடிகளை அவங்கள பிடிக்கிறதுக்கு முன்னாடியே வெளியில வந்துடுறாங்களா. போன் எங்கடின்னு ஹீரோ கேட்கும் போது போனும் இல்ல ஒரு மண்ணும் இல்லடான்னு அவ கத்திக்கிட்டே டென்ட்டுக்குள்ள போக என்னதான் ஆச்சுன்னு ஸ்டேசி கிட்ட கேட்டாலும் அவ பயந்து போயிட்டு எதுவும் பேசாம இருக்கிறாளா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் எல்லாத்தையும் சொல்லியிருந்திருக்காங்க போல. அந்த செடிகளுக்கு எல்லாம் உயிர் இருக்குது, நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆகவே ஆகணும்னு சொன்னாலும் அது நம்மளால பண்ண முடியாதுன்னு ஹீரோ திருப்பி லாஜிக்கா பேச ஏமி மறுபடியும் ஹீரோ மேலேயே கோவப்படுவா. நீ அந்த செடிகளை பாக்கலடா, அதனாலதான் அப்படி திமிர்ல பேசுறேன்னு. ஈவன் எரிக்கும் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டு மேபி நீங்க 2 பேரும் இங்க இருந்து எஸ்கேப் ஆகுங்க, நான் வேணா அந்த காட்டுவாசிங்களை திசை திருப்பறதுக்காக முயற்சி பண்றேன் அப்படின்னு சொன்னாலும் நம்ம ஹீரோ தான் 3 பேருக்கும் சொல்லி புரிய வைக்க வேண்டியதா இருக்கு. இங்க பாருங்க, அவனுங்க குழந்தைன்னு கூட பார்க்காம ஒரு பையனை ஷூட் பண்ணி சாவடிச்சவனுங்க. நீ வெளியில போயிட்டு கிட்டத்தட்ட 40-50 பேர் இருக்கிறான், அவனெல்லாம் அவ்வளோ ஈஸியா விட்டுற மாட்டான். அவங்களோட கவனத்தை திசை திருப்புறது அது எதுவுமே வேலைக்கு ஆகாது, நம்புங்க. கண்டிப்பா அந்த மேப்பை வச்சுக்கிட்டு அவனுங்க 2 பேரும் இங்க வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இல்லனா நம்ம அமெரிக்கன்ஸ் டூருக்காக இங்க வந்திருக்கோம், 4 அமெரிக்கன்ஸ் காணாம போயிட்டாங்கன்னு சொல்லி அப்படியே யாரும் விட்டுற மாட்டாங்க, ஈவன் நம்ம பேரண்ட்ஸ். சோ ப்ளீஸ் கொஞ்சமாவது நம்பிக்கை வைங்கன்னு அவங்க இருக்கிற எல்லாரையும் கொஞ்சம் காம் டவுன் பண்றான். அன்னைக்கு இன்னொரு ராத்திரியும் ஆயிட்டு அடுத்த நாள் காலையிலயும் ஆகுது. எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிற சாப்பாடை பிரிச்சு சாப்பிட்டு இருக்க நம்ம ஹீரோ நேரா மேத்யூக்கு போயிட்டு கொஞ்சம் தண்ணி கொடுத்துட்டு அவனோட கால் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது வெறும் போன் மட்டும்தான் இருக்கு போல. சோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு மேத்யூவோட காலை நம்ம வெட்டி எடுக்கணும்னு சொல்லுவான். வளராதரான்னு எரிக்கலாம் பயங்கர கான்ல இருக்க. ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றான், டே இங்க பாரு அவனுக்கு அடிபட்டு இருந்திருக்குது, அவனோட போன் பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆகுறங்காட்டி போன்ல பாக்டீரியாலாம் பட்டு இன்ஃபெக்ட் ஆகுது, இப்படியே விட்டு அவன் இறந்துதான் போவான், கட் பண்ணியே ஆகணும்டான்னு சொன்னான். அப்பவும் சும்மா ஜோக் பண்ணாதரான்னு சொல்லி எரிக்கா இருக்கட்டும் நம்ம ஏமியா இருக்கட்டும் யாரும் ஏத்துக்கிற மாதிரி தெரியல. எத்தனை பேர் அவனோட காலை கட் பண்றதுக்கு ஒத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ கை தூக்குறான். கூடவே அந்த ஸ்டேசி இருக்கிறால அவளும் கை தூக்கிட்டு, டே எரிக், ஹீரோ வந்து மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிற ஒருத்தன்டான்னு சொல்ல, அவன் படிக்கிறவன் தான், அவனோட
ஒன்னும் டாக்டர் கிடையாது திருப்பியும் கத்துவானா. ஆனா இவங்க பேசுறத கேட்ட அந்த மேத்யூவும் ஹே கைஸ் எனக்கும் அதான் சரின்னு தோணுது, கூடிய சீக்கிரம் எதா இருந்தாலும் அதை பண்ணுங்கன்னு சொல்றான். வழி தெரியக்கூடாதுங்கிறங்காட்டி அவனுக்கு கொஞ்சம் விஸ்கி ஊத்தி அதுக்கப்புறம் வாயில ஒரு பெல்ட்டையும் கடிக்க கொடுத்து ஆல்ரெடி அங்க கொஞ்சம் நெருப்பு மூட்டி ஒரு பேனை வந்து ஹீட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எலும்பையே வெட்டுற அளவுக்கு இவங்க கிட்ட பெரிய கத்தி கிடையாது, அதனால ஒரு கல்லை நல்லா சூடு பண்ணி அதை வச்சு எலும்பை உடைச்சு கொஞ்சோண்டு அந்த தோள்கள்லாம் ஒட்டி இருந்திருக்கும்ல அதையெல்லாம் கத்தியை வச்சு அறுத்துட்டு சூடு பண்ண அந்த பேனை எடுத்து இப்படி வெட்டி இருந்தா கண்டிப்பா பிளட் லாஸ் ஆகும். ஆனா அதுக்காக தான் தோலை எல்லாத்தையும் ஹீட் பண்றதுக்காக சூடு பண்ண அந்த பேனை எடுத்து அந்த கால் மொத்தத்திலேயே அவன் வைக்க ஆரம்பிப்பான். சோ அது மூலமா ரத்தம் வந்து ஸ்டாப் ஆகும். இதை பண்ணி முடிக்கிற இந்த 5 நிமிஷத்துக்குள்ள அந்த மேத்யூ கத்தியே ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அப்படியே டயர்ட் ஆயிருவானா. இதை பார்க்கவே கூடாதுன்னு ஏமியும் ஸ்டேசியும் டென்ட்டுக்குள்ள போயிருந்திருப்பாங்க. ஆனா மேத்யூ கத்துற சத்தம் கேட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வந்தவங்களும் என்னடா அவனுக்கு இடுப்புக்கு கீழே அடிபட்டு இருக்குது அதனால அவனுக்கு ஃபீலிங் இருக்காதுன்னு சொன்னேன், பட் அவன் அப்படி அலர்னானேன்னு கேட்க அப்படிதான் நினைச்சேன். ஆனா வேற வழியும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ லாஜிக்கலா பேசினாலும் அங்க வேலைக்கு ஆகல. அப்ப அங்க எதையோ பார்த்து பயப்படுறாங்க. என்னன்னா அங்க அந்த 2 காலையும் வெட்டி எடுத்துருப்பாங்கல்ல அது அந்த கொடிகள் இழுத்துட்டு போகுது. அன்னைக்கு நைட்டும் ஆக நம்ம ஹீரோ கொஞ்சம் கீழே இறங்கி வந்துகிட்டு அங்க இருக்கிறவன அப்படியே பாக்குறான். நம்ம ஹீரோ ஒரு அடி எடுத்து வச்சா அவனும் ஒரு அடி எடுத்துக்கிறான். நம்ம ஹீரோ இந்த பக்கம் வந்தான் அவனும் இந்த பக்கம் வரான். நல்ல விவரமா தாண்டா இருக்கிறீங்கன்னு ஒன்னும் பண்ண முடியாம நிக்க. அதுவே நம்ம ஸ்டேசி தூங்கிட்டு இருக்கும் போது ஏமிக்கு தூக்க வராம எந்திரிச்சு வருவாளா. வெளியில இந்த எரிக் பையன் உட்காந்துகிட்டு இருப்பான். அவன் கூட சும்மா பேசும்போதுதான் என்னடா ஸ்டேசியோட கால்குள்ள அந்த செடிகள் போனதுல இருந்தே அவ அந்த செடிகள் அவளோட உடம்புக்குள்ள இருக்குதுன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறான். அவ நார்மலா ஆவாளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதே ஏமி ஒரு மாதிரி எமோஷனல் ஆகி அழ ஆரம்பிப்பாளாம். நம்ம ஏமி அழுகிற சத்தம் இந்த ஸ்டேசிக்கும் கேட்கும். ஆனா கொஞ்சம் வித்தியாசமா கேட்க வெளியே வந்தோடனே ஏமியும் எரிக்கும் பக்கத்துல உட்காந்துருக்கிறங்காட்டி பயங்கரமா பிடிச்சி நம்ம ஏமி கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவா. இப்படி உசுருக்கு போராடிட்டு இருக்கிற சூழ்நிலையிலுமே உங்களுக்கு என்னடா கேக்குது அப்படின்ட்டு பயங்கரமா பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்க. சத்தம் கேட்டு நம்ம ஹீரோவும் வரானா. வந்து அவனுக்கு ஒன்னும் புரியாம இருக்கும்போது ஸ்டேசி உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஏமி என்னோட பாய் ஃப்ரெண்டை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறான் அப்படின்னு சொல்ல நான் ஏண்டி அப்படி பண்ண போறேன், நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நான் சும்மா அழுதுகிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு ஏமி சொன்னாலுமே 2 நாளுக்கு முன்னாடி நான் உன்னை தடுக்கலன்னு நீ அந்த மேத்யூ கூட அன்னைக்கு நைட்டு போயிருந்திருப்ப, எனக்கு உன்னை பத்தி தெரியாதாடி அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க. ஒண்ணுமே புரியாம நம்ம ஹீரோ அப்படியே அந்த மேத்யூ திரும்பி பார்த்தா அந்த மேத்யூட வாயில அந்த வேர்கள் போயிட்டு இருக்கும். வேகமா நம்ம ஹீரோவும் கிட்ட போயிட்டு அந்த வேர்களை வெளியே எடுத்தா மேத்யூ அந்த இடத்துல இறந்து போயிருக்க. நம்ம ஹீரோ ரியாக்டே பண்ணாம சோகமா உட்கார்றத பார்த்துட்டு மத்தவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. காலையில அவ்வளவு வலியோட அவனோட காலை 2 வெட்டி எடுத்து ஒன்னுத்துக்கும் இல்லாம போயிருச்சுலன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிக்க. அப்ப ஸ்டேசி திடீர்னு ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி எனக்குள்ளயுமே அந்த செடிகள் இருக்குது, ப்ளீஸ் அதை எடுத்து விடுங்க, நான் வேணா உங்களுக்கு காட்டுறேன், அது என் வயிற்றுக்குள்ளதான் இருக்குன்னு கத்தி எடுத்து கிளிக்க போக உடனே எல்லாரும் அவளை தடுத்து நிறுத்துறாங்க. இருந்தாலும் அவ பயங்கரமா கத்திக்கிட்டே இருப்பா. நீங்க யாரும் நான் சொல்றதை நம்ப மாட்டேங்கிறீங்கன்னு கத்திக்கிட்டே இருக்க. திடீர்னு அங்க இருக்கிற அந்த செடிகள்லாம் இருக்கும்ல அந்த செடிகள் இருக்கிற பூக்கள் அது எல்லாமே நம்ம ஸ்டேசி இப்ப என்னெல்லாம் பேசினாலும் அது எல்லாத்தையும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும். அடுத்த நாள் காலையில அந்த கிராமவாசிகள் எல்லாரும் அந்த இடத்துல வந்து ஏகப்பட்ட உப்பெல்லாம் அள்ளி இறைச்சிக்கிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோவும் ஏமியும் தான் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மண்ணுல இந்த உப்பை இறைக்கிறங்காட்டி இந்த செடிகள் அந்த இடங்களெல்லாம் வளர ஆரம்பிக்காது. எனக்கு தெரிஞ்ச இந்த செடிகள் இந்த இடத்துல வளர்றது இந்த ஒரு ஆபத்து இதெல்லாம் ரொம்ப வருஷமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல நம்ம வந்ததுல இருந்தே எந்த ஒரு பூச்சிகளோ இல்லனா எந்த ஒரு பறவைகளோ இந்த இடத்துல வந்து சுத்தமா லேண்ட் ஆகவே இல்லை. அப்படின்னா அதுங்க எல்லாத்துக்குமே இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்திருக்கணும். நம்ம தான் வந்து மாட்டிக்கிட்டோம், என்ன பண்றேன்னே தெரியாம உட்கார்ந்துருக்க. அப்போ எரிக் நம்ம ஹீரோவை கூப்பிடுவான். என்னன்னா நம்ம ஸ்டேசி இருக்கிறாள் அவளோட முதுகுல அந்த வேர்கள் உள்ள ஊடுருவ ஆரம்பிச்சிருந்திருக்கும். வேற வழி இல்ல, பெருசா ஏதாவது ஆகிறதுக்கு முன்னாடியே அதை எல்லாத்தையும் எடுத்துருவோம்னு இன்ஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு ஆல்கஹாலை ஊத்தி அதுக்கப்புறம் கத்திய வச்சு நம்ம ஹீரோ கிளிக்க ஆரம்பிக்கிறான். முதல்ல கால்ல இருந்து கிளிக்க உள்ள இருந்து அந்த வேர்கள் ஏதோ பாம்பு மாதிரி வெளியில வரும். அதுக்கப்புறம் முதுகுல இருக்கிற அந்த கொடிகளையுமே வந்து நம்ம ஹீரோ எடுத்து விடுறான். சூடு வச்சு அடிப்பட்ட இடங்களை எல்லாத்தையும் வந்து சரியாக்கிட்டு திருப்பியும் இருக்கிற சாப்பாட்டை எல்லாரும் பங்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா அப்பவுமே ஸ்டேசி இல்ல எனக்கு தெரிஞ்சு அது இன்னுமே இருக்கு, அது கால்குள்ள போயிட்டு இருக்குது, ஈவன் என் தலைக்குள்ள போயிட்டு இருக்குதுன்னு புலம்பிக்கிட்டே இருப்பான். கொஞ்சம் காம் டவுன் ஆகுன்னு ஏமி ஸ்டேசிக்கு சரக்கு எடுத்து கொடுப்பாளா. அதை அவ குடிக்க போக அவளோட நெத்தியில அந்த செடி போடுறத நம்ம ஹீரோ கவனிச்சிடறான். மத்தவங்களும் கவனிச்சுட்டு அப்படியே அவளை பார்க்காம தலையை திருப்பிக்கிறாங்களா. அவங்க இப்படி பண்றத பார்த்தோன்னே அந்த செடி அது என் தலைக்குள்ள இருக்கிறத நீங்க பாத்தீங்க தானே, உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லி அவ பயங்கரமா அங்க அழ ஆரம்பிக்க நம்ம எரிக் தான் அவளை சமாதானப்படுத்திட்டு உதவிக்கு யாரும் வர மாட்டாங்க, நைட்டு எஸ்கேப் ஆகுறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் எல்லாரும் டயர்ல மத்தியானம் தூங்கிட்டு இருக்கும் போது ஸ்டேசியால தூங்கவே முடியலையா. அவ எந்திரிச்சு வந்துட்டு அங்க இருக்கிற பேக்ல இருந்து கத்தி அவ வெளியில எடுக்க கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஸ்டேசி ஏதோ கத்துற மாதிரியான சத்தம் கேட்டு மத்தவங்க எல்லாம் டென்ட்டுக்குள்ள இருந்து வெளியில வராங்க. வந்து பார்த்தா அந்த ஸ்டேசி அவளோட உடம்பு ஃபுல்லா எல்லா இடத்துலயும் வந்து கிழிச்சு வச்சிருந்திருக்கா. அவளோட தலை முதற்கொண்டு. இவங்களும் அவசரப்படாம
ஸ்டேசி எதுவும் பண்ணிக்காத பொறுமையா இருன்னு சொல்லும்போது இல்ல இப்பதான் எல்லாம் கரெக்டா இருக்குதுன்னு அவளோட வயிறை போட்டு கிழிச்சுக்கிட்டு இருப்பாள. நம்ம ஹீரோ கிட்ட போய் அவளை தடுக்கலான்னு பார்த்தா நம்ம ஹீரோட கையிலேயே ஒரு கோடை போட்டாடுறான். அந்த எரிக்குங்கிறவன் அவளை தடுக்கலான்னு போனா அவனோட நெஞ்சிலேயே வச்சு அந்த கத்தியை இறக்கி விட்டாடுறாள். அவ்வளவுதான், அந்த கத்தியை இறக்கி விட்ட உடனே அது இதயத்துல அட்டாக் பண்ணிடுச்சு போல. கொஞ்ச நேரத்திலேயே அவன் இறந்து போக எரிக்க தன்னோட கையிலேயே கொலை பண்ணிட்டோன்னு சொல்லி நம்ம ஸ்டேசியால சுத்தமா அதை பொறுத்துக்கவே முடியல. பயங்கரமா நம்ம ஏமியோட மடியில படுத்து அழுதுகிட்டு இருப்பாள. அப்ப அங்க இருக்கிற செடிகள் எல்லாமே இறந்து போன நம்ம எரிக்கோட பாடிய உள்ள இழுத்துட்டு போக ஆரம்பிக்க ஹீரோ தடுக்க பாக்குறான், பட் முடியல. அதுவே ஸ்டேஷியும் கொஞ்சம் சுயநினைவுக்கு வந்தோன்னுமே அவளோட உடம்புல அங்கங்கேயே கிழிச்சிருந்திருப்பாள்ல, பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சிருந்திருக்கும். நான் தயவு செஞ்சு கேட்கிறேன், என்ன கொன்று அப்படின்னு அவ சொல்லிட்டே இருக்கும்போது அவளோட தலைக்குள்ள இருந்தாலும் அந்த வேர்கள் எட்டி பார்க்கும். நம்ம ஹீரோக்கும் அதுதான் சரின்னு தோண எரிக்கோட உடம்புல இருந்து கத்தியை எடுத்து அவளை மர்டர் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவ இறந்து போயிருந்திருப்பால, அவளோட ரத்தம் எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஹீரோ ஏமியோட உடம்பு முழுக்க பூசிக்கிட்டு இருக்கிறான். அவ இறந்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரி காமிச்சு மத்த எல்லாரையும் நான் திசை திருப்புறேன், நீ இங்கிருந்து எஸ்கேப் ஆயிரு சரியானு அந்த காட்டோட என்ட்ரன்ஸ்ல மேத்யூவோட அண்ணனோட கார் இருந்துச்சுல்ல, அந்த ஜீப்போட சாவி மேத்யூவோட அண்ணன் பேக்ல இருந்திருக்கும். அதை அவகிட்ட கொடுத்து அதுக்கப்புறம் அவளையும் அப்படியே தூக்கிக்கிட்டு அந்த கோயில்ல இருந்து கீழே கொண்டு வந்து வைக்கிறானா. அப்படி வச்சோன்னையுமே கீழே இறங்கிட்டான்ல, அதனால அங்க இருக்கிற எல்லாரும் நம்ம ஹீரோவே பார்த்துட்டே இருக்கேன். என்னடா பார்த்துட்டே இருக்கிறீங்க, உங்களுக்கு என்னை பத்தி ஏதாவது ஒரு விஷயம் தெரியுமாடா அப்படின்னு அவங்களுக்கு ஆப்வியஸா அவன் பேசுறது எதுவும் புரியாது. இருந்தாலும் அப்படியே பேசிக்கிட்டு நம்ம ஏமியை ஒரு பக்கம் வச்சிருந்திருப்பான்ல, அதுல இருந்து வேற டைரக்ஷன்ல நடக்க ஆரம்பிப்பான். என் பேர் தான்டா ஜெஃப், எனக்கு 22 வயசாச்சு, நான் இப்போ ஒரு மெடிக்கல் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கிறேன், கூடிய சீக்கிரம் நான் ஒரு டாக்டர் ஆவேன் அப்படின்னு நினைச்சேன், அதுதான் என்னோட ஆசை, அதுதான் என்னோட கனவு, ஆனா அது எல்லாமே இனிமேல் நடக்குமா அப்படின்னு எனக்கு தெரியலன்னு அப்படியே பேசிக்கிட்டு அவங்கள ஒரு ஓரமா கூட்டிட்டு வந்துருவானா. இப்போதைக்கு நம்ம ஏமி பக்கத்துல எந்த ஒரு ஆளுமே வெப்பன் வச்சுக்கிட்டு நிக்கல. ஓகே, என்னை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அடுத்து அவ பேர் என்ன தெரியுமா, அவ பேரு ஏமின்னு கத்தும் போது சிக்னல் கிடைச்சிச்சுடான்னு வேகமா நம்ம ஹீரோயினும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாளா. நம்ம ஹீரோ தான் எஸ்கேப் ஆக போறானோன்னு அந்த ஆளுங்க எல்லாரும் அம்பு விட்டு நம்ம ஹீரோவை அதே இடத்துல படுக்க போட்டுறானுங்க. அங்கிருந்து ஏமியும் உசுர கையில பிடிச்சு வேகமா ஓடி வந்துகிட்டு இருப்பாளா. அவளை ஃபாலோ பண்ணிட்டு அவங்களும் வருவாங்க. இங்க நம்ம ஹீரோ நெஞ்சில் அம்பு தானே பாஞ்சிருக்கும், அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்க அந்த வேர்கள் எல்லாமே நம்ம ஹீரோவை உள்ள இழுத்துட்டு போக பாக்குமா. அப்ப அந்த தாடிக்காரன் நம்ம ஹீரோட்ட வந்துட்டு கன்னை லோட் பண்ணி ஹீரோவை சாவடிக்கிறான். ஏமியும் வேகமா ஓடி போய் அங்க இருக்கிற அந்த ஜீப்பையும் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றா. அதுக்கப்புறம் எப்படியோ ஸ்டார்ட் ஆக அந்த மாயன் மக்கள் அவளை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே அவ அங்க இருந்து கிளம்பிடுறா. எப்படியோ அந்த காட்டை விட்டு அவ வெளியில போக இங்க இருந்து தப்பிச்சுட்டா போல, பொழைச்சிட்டா அப்படின்னு நினைச்சா அதான் கிடையாது. அவளோட முகத்திலுமே அந்த வேர்கள் ஊடுருவ ஆரம்பிச்சிருக்கும். யாராவது உடம்புல அடிபட்டு இருந்தாதான் அந்த செடிகள் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு நான் நினைச்சேன், ஆனா அஃபெக்ட் ஆகல. அந்த இடத்துல இந்த செடிகளை தொட்டாலே அது பாதிப்பாகும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. இருக்கிற மொத்த பேரும் காவு வாங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த 2 குடிச்சிட்டு படுத்த பசங்களும் அந்த மேப்பை பார்த்துட்டு அந்த மாயன் கோயிலுக்கு வந்திருக்க தேடி வந்த இவனுங்களும் அதே மாதிரியான ஒரு நிலைமைக்கு தான் ஆக போறானுங்க அப்படிங்கறத நம்மளே யூகிச்சுக்கலாம். எனிவேஸ், படமும் அங்கேயே முடியுது. ஆக்சுவலி கைஸ், நான் நெட்ஃபிளிக்ஸ்ல தான் இந்த படத்தை பார்த்துட்டு வாய்ஸ் ஓவர் பண்ணினேன். இதுல கொஞ்சம் சீன்ஸ் வந்து கட் பண்ணியிருக்கானுங்க போல. ஏன்னா இந்த படத்தோட இன்னொரு வெர்ஷன்ல பார்த்தா ஆக்சுவலி நம்ம மேத்யூ அவங்க அண்ணனோட பாடியை கண்டுபிடிக்கிற மாதிரி அழுகிற மாதிரி சில சீன்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்க அண்ணனோட பேக்ல இருந்து அந்த கார் கீழே எடுத்து வந்திருக்காங்க போல. ஒரு சீன் மட்டும் வேறையா இருந்துச்சு. எனிவேஸ், கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கூட இதே மாதிரியான படங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்காக நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. So yeah, thank you.